நாங்க என்ன சொல்றோம், 19% வாக்குகள் வந்து அன்னைக்கு வந்து பிஜேபிக்கு வந்து 2024 தேர்தல் அண்ணாமலை அவர்கள் வாங்கி கொடுத்தார். உண்மைதான். அண்ணாமலை அவர்களால் மட்டும் இது எப்படி செய்ய முடிஞ்சது? அதுக்கு முன்னாடி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, எல்முருகன் இருந்தாரு, பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. திருமாவளவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் வந்து எப்படி பாத்தீங்கன்னா 40 சீட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காரு. அவ்வளவு 40 சீட் யார வேணாலும் வாங்கட்டும், திமுகவும் வாங்கட்டும், அதிமுக வாங்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி வாங்கிடக்கூடாது. அவ்வளவு 41 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னா, இந்த 41 பேரும் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துட்டு செத்து போனவங்க கிடையாது, ஒரு ராணுவத்துல போய் செத்து போனவங்க கிடையாது, போலீஸ்ல போய் செத்து போனவங்க கிடையாது, அரசாங்க பதவியில இருக்கும் பொழுது இறந்தவர்கள் கிடையாது. ஒரு நடிகனை பார்க்க ஒரு கூட்டத்துக்கு போய் கலந்துகிட்டு கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்து போனவங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் போகிரி படம் மாதிரி நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்காரு. அவருடைய கணக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை வெர்சஸ் பிஜேபி, பிஜேபிங்கிறத தாண்டி டிஎன்பிஜேபி நிறைய விமர்சனங்கள் வந்து பார்க்கப்பட்டது. உங்கள் கருத்து? மேடம், இது நம்ம நிறைய பேசிட்டோம். என்னதே கூட ஒரு வீடியோலாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி நான் அதெல்லாம் இது என்னன்னா, ஒரு கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியை பற்றி நிச்சயமாக அடுத்த நபர்கள் வந்து பேசக்கூடாது. அண்ணாமலையாக இருக்கட்டும், இல்ல அண்ணாமலை வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவர்களையாக இருக்கட்டும் நிச்சயமாக வந்து விமர்சிக்க கூடாது. உங்களுக்கு வந்து விமர்சனம் செய்வதற்குண்டான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையாக நிச்சயமாக இருக்காது. அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த விஷயத்தை செய்கிறார். கட்சி விட்டு வெளியே வந்தாலும் நேற்று கூட பாரதிய ஜனதா கட்சியும் புகழ்ந்துதான் பேசினார். உண்மையிலே எனக்கு என்ன வளர்த்து விட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பலர் வந்து எப்படி போஸ்ட் போடுறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக சோசியல் மீடியாஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அண்ணாமலை அவர்களை வந்து வார்ரோப் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொன்னாங்க. உண்மையிலேயே அண்ணாமலை மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் எங்களுக்கு சோசியல் மீடியால போய் படிக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக அவர்கள் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படின்னா நீங்க வந்து ஏன்னா நாங்க இப்ப கட்சியை விட்டு வெளியே வந்துட்டோம், நாங்க வந்து எந்த கட்சியில வேணாலும் இருந்திருக்கலாம், நாங்க வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு எங்களுடைய தலைவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே அமைதியா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து கம்முன்றங்கப்பா, அவங்க பாட்டு என்ன திட்டிட்டு போறாங்க, என்னதானே திட்டுறாங்க, நீங்க அண்ணாமலை கிட்ட போய் ஆனா அவங்களை வந்து 4 பேர் திட்டுறாங்க சோசியல் மீடியா, திட்டிட்டு போறான் போப்பா அப்படின்ட்டு போயிருவாங்க. அதே கண்ணோட்டத்தோட எங்களால பார்க்க முடியாது. எங்களுடைய தலைவர்களை வந்து நீங்கள் திட்டும் பொழுது எங்களுக்கு உண்டான கோபம் வருது அப்படின்னா அடுத்த கட்டம் அதற்கு உண்டான ஒரு விளைவுகளை வந்து அவர்கள் நிச்சயமாக சந்திக்கணும். அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும். நேற்று திருமாவளவன் அவர்கள் கூட பேசியிருக்காரு, பிஜேபியினுடைய பி டீமாக அண்ணாமலை செயல்படுவார். எந்த கட்சியுமே மேடம் எல்லாருமே எல்லாத்து மனசுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாரு, அதுவும் முக்கியமாக மோடியை போய் பார்த்துட்டு அமித்ஷா அவர்களை போய் பார்த்துட்டு அங்க இருந்து உத்தரவு வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. வந்து இங்க கட்சி ஆரம்பிச்சா நிச்சயமாக இது பாஜகவினுடைய ஒரு பி டீம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சீங்க. எந்த கட்சியுமே தங்களுடைய கட்சிகளுடைய தொண்டர்கள்ல இத்தனை சதவீதம் பேர் வெளியில எடுத்துட்டு போய் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லவே சொல்லாது. அப்படி சொன்னா அந்த கட்சியினுடைய எதிர்ப்பு மனநிலை எப்படி இருக்கும்? இந்த அளவுக்கு எடியூரப்பா நடந்ததெல்லாம் கொஞ்சம் சேம் அப்படிதானே சார் இருக்கு. அதுக்கு நீங்க எடியூரப்பாவையும் இதையும் அங்க எடியூரப்பா கிட்ட நடந்தது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கம்யூனிட்டி பாலிடிக்ஸ். அவங்க வந்து லிங்காயத் கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது வந்து கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி தான் எடியூரப்பா பண்ணாரு. ஆனா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து முழுக்க தன்னுடைய திறமையை மையப்படுத்தி சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இருக்காதுப்பா. அவர் சொன்னாருன்னா விஷயம் கரெக்டா இருக்கும். இந்த விஷயம் எல்லாம் புள்ளி ஓரத்தோட அடிப்பாரு. இந்த விஷயத்தை கார்னர் பண்றதுக்கு அண்ணாமலை மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மாற்று கட்சியினர் திமுக அதிமுக பேசுறவங்களை கூட நிறைய கேள்விப்பட்டேன். சோ இது வந்து எடியூரப்பாவோட கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வெளியே வந்துட்டு ஒரு கட்சி விட்டு வெளியே வந்துட்டோம், அவர்கள் வந்து சித்தாந்தம் பிடிக்காம வெளியே வந்தோமா இல்ல வேற ஒரு தலைவர்கள் வச்சு வெளியே வந்தோமா அதெல்லாம் 2வது கதை. ஆனா கட்சி விட்டு வெளியே வர்றதுக்கோ அவர்கள் வேறு கட்சியில பயணிப்பதற்கோ எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனை பேர் அதே கட்சியில இருந்தே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நிச்சயமா பார்க்கணும். திமுக சென்ற முறை ஆட்சியில இருக்கும்போது கூட ஆட்சியில இருந்த அமைச்சர்கள்ல எத்தனை பேர் திமுகவில இருந்து நேரடியாக வந்தவர்கள்? செந்தில் பாலாஜி திமுக வச்சிருந்தவரா, கே.கே.எஸ்.ஆர் திமுக வச்சிருந்தவரா? இவங்க எல்லாம் நான் என்ன சொல்லி கேட்கிறேன், இவர்கள் எல்லாமே அண்ணா திமுகல இருந்து வெளியே வந்து திமுகவுல போய் சேர்ந்து திமுகவில வந்து மினிஸ்டரா இருந்தவங்க. அண்ணா திமுகல எத்தனை பேர் திமுக காரங்க போயிருக்காங்க? இல்ல இப்ப டிவிக்கு வந்து நாங்க தூய சக்தின்னு சொல்றோம். அதுல முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாரு? பாரதிய ஜனதா கட்சி வந்து கட்சி அதாங்க நான் சொல்றேன். இப்ப பாரதிய ஜனதா வந்துட்டாங்க, பட் பிஜேபிக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரு. அதை எப்படி ஏத்துக்கிறது? நீங்க அதை கூட வச்சுக்கலாங்க. நீங்க அதை
கூட வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன், பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் எந்த கட்சியில இருக்காரு? நாங்க என்ன சொல்றோம், நீங்க வெளியே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்ல. அதுதாங்க உண்மை. பிஜேபிக்குள்ள நான் சம்பந்தம் வைத்து கொண்டே நான் வந்து என்னுடைய கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? நயினார் நாகேந்திரன் அதிமுக இருந்து வந்துட்டாரு. அதிமுகவுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பிஜேபியில இருந்து சொல்லுவாரா? கூட்டணியின் போது அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணது ஏன் நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்து மாநில தலைவரா போட்டாங்க? இவரு வந்து ஏடிஎம்கேல ஏற்கனவே இருந்தாரு. சோ அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் டச் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும்தான் மையப்படுத்தி போட்டாங்களே ஒழிய, நீங்க வெளியில வந்து நானும் பெருமை மிக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தொண்டன் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பாஜக தலைவரா இருந்துட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களுக்கு கட்சி விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில இருந்தேன். எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இப்போது சம்பந்தம் இருக்கா? நான் ஒத்துக்க முடியுமா? இல்ல என்ன வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் நான் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில தான் இருக்கேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ மாவட்ட நிர்வாகிகளோ ஒத்துக்குவாங்க. நாங்க வெளியே வந்துட்டு எங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களுக்காக நாங்க வெளியே வந்திருக்கிறோம். இப்ப உங்களுக்கு சித்தாந்தம் மாறுபட்டனால வெளியே வந்திருக்கோம், இல்ல ஒரு தலைவரை பின்பற்றி வெளியே வந்திருக்கோம் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு. எங்களுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. அது எங்களுக்கு மட்டும். நாங்க எந்த பக்கம் பயணிக்கணும், எதை நோக்கி பயணிக்கணும், எங்களுடைய சித்தாந்தம் என்ன, எதனுடைய எந்த கொள்கையை மையப்படுத்தி நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நாங்க மட்டும் தான் முடியும். யாரும் முடிவு பண்ண முடியாது. நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும், நீங்க வந்து தேசியத்தை மையப்படுத்தி. இன்னொரு பக்கம் மோடி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் சமமளவு நேசிக்கிறவங்க வந்து அவர் ஏன் இப்படி பண்ணாரு, இங்க இருந்தே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாமே, நாங்க எல்லாம் இருக்கோமே அப்படின்னு ஒரு ஆதரவு குரலையும் பார்க்க முடியுது சார். அவங்க மட்டும் இல்ல மேடம், அதை தாண்டி மேல இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. என்னன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் கேப் எப்பவுமே நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள்ல வந்து நிறைய நடக்கும். எப்படின்னா ஒரு தலைமையின் மீது வந்து அதிருப்தி ஏற்பட்டிருக்கு, ஓப்பனா ஒரு சில மாவட்ட தலைவர்கள் மீது வந்து ஒரு அதிருப்தியோ இல்ல ஒரு புகாரோ வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு, அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அரசு இயந்திரத்தை விட மோசமாக மெல்லமாக சுத்தக்கூடிய ஒரு இயந்திரம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேசிய அரசியல் கட்சிகள் மட்டும்தான். அது காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும். ஏன்னா இங்க இருந்து நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு குப்பை தொட்டியை மாற்றணும் அப்படின்னா ஐயா குப்பை தொட்டியை மாற்றுங்கன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு கிளர்க்கு மாநில தலைவர்கள் லெட்டர் எழுதுவார், மாநில தலைவர் தேசிய தலைவருக்கு எழுதுவார், தேசிய தலைவர் அங்க இருக்கக்கூடிய பிரதமருக்கு எழுதுவார், பிரதமர் மாற்றுங்க எழுதுவார், அங்க இருந்து மாநில தலைவருக்கு வந்து மாநில தலைவர்ல இருந்து திரும்ப அந்த கிளர்க்கு வந்து அப்புறம் குப்பை தொட்டி தூக்கி போட்டோம். இது வந்து குப்பை தொட்டிங்கிறத நான் சொல்றது வந்து ஒரு ஓமை தான். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இது வந்து வேண்டாம், நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் பாலிடிக்ஸ், நமக்கு ஏஜ் இருக்கு, இந்த ஏஜுக்கு உண்டான ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் செய்யலாம். என்ன தவறு இருக்கு? நாங்க என்ன சொல்றோம், 19% வாக்குகள் வந்து அன்னைக்கு வந்து பிஜேபி வந்து 2024 தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வாங்கி கொடுத்தார். உண்மைதான். அண்ணாமலை அவர்களால் மட்டும் இது எப்படி செய்ய முடிஞ்சது? அதுக்கு முன்னாடி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, எல்முருகன் இருந்தாரு, பொன் ராதாகிருஷ்ணா இருந்தாரு, சிபி ராதாகிருஷ்ணா இருந்தாரு. இத்தனை பேர் மாநில தலைவராக இருந்து செய்ய முடியாத ஒரு விஷயம் அவர்கள்லாம் வாங்கியிருக்கலாம். இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் வந்து 14% வாங்கினார் அப்படின்னா அந்த சமயம் திமுகவுடன் கூட்டணியில இருந்தோம். திமுகவினுடைய வாக்கு சதவீதம் நீங்க சரி செஞ்சு பார்க்கணும். எந்த ஒரு பெரிய கட்சி திமுக அண்ணா திமுக இல்லாம 19% வாக்குகள் பிஜேபியின் தலைமையின் கீழே எத்தனை இடத்துல அண்ணா திமுக 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இத்தனை இடங்கள்ல நம்ம தள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 தொகுதி மேடம். 100 தொகுதியில வந்து அதிமுக 2வது இடத்துக்கு பாஜக தள்ளிச்சு. 100 தொகுதிகள் கூட நீங்க கேட்டு வாங்க வேண்டாம், ஒரு 50 தொகுதி வாங்கலாம்ல, பாதிக்கு பாதி. 27 தொகுதிகள் வாங்கினீங்க. 27 தொகுதிகளும் முக்கியமான இடங்கள் நீங்க பெற்றிருந்தீங்களா? எத்தனை பேர் மினிஸ்டர் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல பாரதிய ஜனதா போட்டி போட்டுச்சு. திரும்ப திரும்ப எங்க வந்தாலும் எங்க வருது அப்படின்னா அந்த 4 பேர் கதைக்கு தான் மேடம். இவங்க 4 பேருக்கு மட்டும் எப்படி அவர்கள் கேட்ட தொகுதி கிடைச்சது அப்படிங்கிறத எல்லாருக்குமே உண்டான ஒரு கேள்வியாக இருக்கு. நீங்க 4 பேருக்கும் கரெக்டான தொகுதி கிடைக்குது. அண்ணாமலை கேட்டக்கூடிய தொகுதி, அண்ணாமலை எப்படி ஒரு தொகுதியில நிக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அவர் நிக்கவே இல்லைன்னு சொல்லி சத்தியமா சொல்றேன், அவர் நிக்கலாம் சொல்லி இருந்திருக்கும். நிக்கிறேன், இந்த தொகுதி வாங்கி கொடுங்க, நிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க கேட்ட 4 தொகுதி வாங்கும்பொழுது 5வது அந்த தொகுதியும் கேட்டு வாங்கும்போது உங்களுக்கு என்ன வலிக்குது? சோ அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நெருடல் இருக்குல்ல. அண்ணாமலை வெளியே போகும்போது, வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க நிறைய பேர் பேசுறாங்க. வெளியே போகும்போது எத்தனை பேர் பட்டாசு அடிச்சு கொண்டாடி இருப்பாங்க தெரியுமா கட்சிக்குள்ள? ஏன்னா இவரால் நம்ம வந்து நமக்கு வந்து நம்மளுடைய முன்னேற்றம் தடைபடுது. இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல முன்னேற முடியாம இருக்கவங்க. பாஜக அப்படிங்கறது வந்து தமிழக பாஜகங்கிறத வந்து இழுத்து கயிறு பிடிச்சு கையில வச்சுட்டு இருக்காங்க. அந்த கயிறை விட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு போகும். இளைஞர்களை வளர்த்துவதற்கு என்ன விதமான நடவடிக்கைகள் வச்சிருக்கீங்க? ஒரு வினோத் பி செல்வத்துக்கு சீட்டு கொடுக்கல, எஸ்டி சூர்யாவுக்கு சீட்டு கொடுக்கல, அசோத்தாமனுக்கு சீட்டு கொடுக்கல, எக்ஸ்டர் யாருக்குமே சீட்டு இல்ல. 2026 முக்கியமான ஒரு டேக்லைனே திமுக வெர்சஸ் டிவிகேன்னு தான் விஜய் சார் வந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கன்னா திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில இருக்குன்னு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் கருத்து என்ன சார்? இருந்தால் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட மையப்படுத்தி பேசுறாருல்ல. அவர்கள் வந்து என்னன்னா எங்களுடைய அரசியல் எதிரி வந்து திமுக அப்படின்னு சொல்லி, ஏன்னா எப்பவுமே அது வந்து ஒரு கான்செப்ட் தான். யார் வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்காங்களோ அவங்களதான் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய கட்சி வந்து எதிர்த்து அரசியல் செய்யும். அப்பதான் தன்னை வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டு விரும்பும்.
அதான் தமிழக வெற்றி கழகமும் செஞ்சுது. அந்த விஷயத்துல அவர்கள் சக்சஸும் பண்ணிட்டாங்க. டிவி இவர் திருமாவளவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் வந்து எப்படி பாத்தீங்கன்னா 40 சீட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காரு. அவ்வளவு 40 சீட் யார் வேணாலும் வாங்கட்டும், திமுகவும் வாங்கட்டும், அதிமுக வாங்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி வாங்கிடக்கூடாது. அவ்வளவு என்னன்னா அவருக்கு இங்க வாங்கலனால நார்த் ஸ்டேட்ல எங்கேயாவது 250 300 தொகுதி வாங்கி திரும்பவும் பிரதமராக மோடி அவர்கள் வந்து அமர்ந்து விடுவார். அது எங்களுக்கு அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. தமிழகத்துல ஒருவேளை 40 சீட்டு கிடைக்கலனால அவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ள போவதும் இல்லை. அவர்கள் வந்து அதை பெரிதாக மதிக்கவும் இல்லை. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய 40 தொகுதிகள்ல யார் கூட கூட்டணியில இருந்தாலும் சரி, தமக்குன்னு ஒரு 2 சீட் எப்படி 2 சீட்டு தான் தருவாங்க. அந்த 2 சீட்ல எம்பி ஆக்கிட்டு அதை வைத்து ஏதாவது கல்லா கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 24 மணி நேரமும் பாஜகவை திட்ட வேண்டும், RSS திட்ட வேண்டும். இப்ப புதுசா வந்து அண்ணாமலை அவர்களையும் சேர்த்து வைத்து திட்டுகிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அப்படிங்கிறது வந்து ஒரு கலகமூட்டி, அவ்வளவுதான். வேற ஒன்னும் இதை வந்து நாங்க ஒரு பெரிய விஷயமாக இது பண்ணல. இவ்வளவு நாளா வேற 2 கூட்டணிக்கு இடையில சிண்டு முடிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு டிவிகேவுக்கும் திமுகவுக்குமே சிண்டு முடிகிற வேலையை வந்து திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் இவர்கள் சாயம் எல்லாம் வெளுக்கும். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பானையை தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. நிச்சயமாக நடக்கதான் போகுது. சார், அந்த கரூர் விக்டிம்ஸ் அவங்களுக்கு அந்த 41 பேர் இறந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு அரசாங்க வேலை பணியாணை எல்லாம் கொடுத்திருக்காங்க முதல்வர் அவர்கள். இது எந்த வகையில் சரியா தவறானதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு கோரிக்கை உண்டு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு 70 பேர் செத்தாங்க. அதுக்கு முன்னாடி மரக்காணத்துல ஒரு 50 பேர் செத்தாங்க. இந்த தியாகிகளுக்கும் வந்து இதே மாதிரி டிவிகே அரசாங்கம் வந்து அரசு வேலைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா இது வந்து இது என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. 41 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னா இந்த 41 பேரும் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துட்டு செத்து போனவங்க கிடையாது. ஒரு ராணுவத்துல போய் செத்து போனவங்க கிடையாது, போலீஸ்ல போய் செத்து போனவங்க கிடையாது, அரசாங்க பதவியில இருக்கும் பொழுது இறந்தவர்கள் கிடையாது. ஒரு நடிகனை பார்க்க ஒரு கூட்டத்துக்கு போய் கலந்துகிட்டு கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்து போனவங்க. இவர்களுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கட்சியினுடைய நிவாரண நிதியில இருந்து உங்க கட்சி பணத்துல இருந்து ஆளுக்கு 2 கோடி பணம் கொடுங்க, 10 கோடி பணம் கொடுங்க, 20 கோடி பணம் கொடுங்க. இல்ல நீங்க படம் நடிச்ச படத்துல இருந்து ஏதாவது ஒரு பணத்தை எடுத்து நீங்க உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணுங்க. வருஷத்துக்கு 16 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும். இவர்களுக்கு கொடுக்காத இந்த அரசாங்க வேலையை வந்து இவருக்கு இந்த 41 பேருக்கு நீங்க கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இதெல்லாம் யார் கேட்கறது? இதெல்லாம் பொதுமக்கள் ஆகிய ஒரு டீக்கெட் பெஞ்சில உட்காந்து 2 பேர் கேள்வி கேட்கறாங்க. இவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசு வேலைங்கிறது வந்து அவ்வளோ இதாகி போச்சு. நாளைக்கு வந்து உங்களுக்கு அரசு வேலை வேண்டும்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க நினைக்கிறாங்க. நாளைக்கு டிவிக்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அங்க போய் அந்த கூட்ட நெரிசல்லையோ இல்ல அங்க போய் ஏதாவது சாப்பிட்டு செத்து போயிட்டா நீங்க வந்து அரசு வேலை கொடுத்துருவீங்களா? இதெல்லாம் வந்து என்ன விதமான முன்னுதாரணமாக தமிழக வெற்றி கழகம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்கல்ல டிவிகேவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு. டிவிகேவனுடைய செயல்பாடுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. விஜயை பொறுத்த வரைக்கும் போக்கிரி படம் மாதிரி நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்காரு. அவருடைய கணக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. அவருடைய பேச்சை அவர் கேட்கறது இல்ல, அவரும் சுத்தமா கேட்கறதா, அதிகாரிகளும் கேட்கறாங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியுது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாறுதலும் இல்ல. நீங்க அனுபவிச்சுதான் அவங்க ஒரு 2-3 வருஷம் அனுபவிச்சுதான் ஆகும், 4 வருஷம் அனுபவிச்சுதான் அவங்க வழி. சார், எல்லாருமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு சிஎம் வந்து முழுமையாக மறுக்கிறார். குதிரை பேரம்னா என்னன்னே தெரியாதுன்னு. பட் கண் முன்னாடியே அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி வந்து அழிந்து போயிருக்கத பார்த்திருக்கோம். உங்களுக்கு கருத்து என்ன? உண்மைதான் மேடம். குதிரை பேரம் வந்து எல்லாருமே ஈடுபடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வந்து இந்த முறை வந்து தமிழகத்துல எப்பவுமே நடக்காத ஒரு குதிரை பேரம் வந்து இந்த 2026 தேர்தலில் நடந்தது. உண்மைதான். ஏன்னா எடுத்துக்காட்டு நீங்க நிறைய சொல்லலாம். எக்ஸாம்பிளா ப்ரூஃபாவே நீங்க நிறைய சொல்லலாம். ஏன்னா அமமுகவினுடைய எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் காணாம போறாரு. அடுத்த நாள் வந்து லெட்டர் இவர் வந்து சைன் பண்ண லெட்டரை கொண்டு போய் ஆதரவு கடிதமா கவர்னருக்கு கொடுக்குறாங்க. அடுத்த நாள் வந்து நான் கையெழுத்தே போடல அப்படின்னு சொல்லி திரும்ப காமராஜ் வந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அது முடிச்சுட்டு அடுத்த நாள் சட்டப்பேரவையில போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு. சோ இது ஆட்டோமேட்டிக்கா குதிரை பேரத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு நாள் ஒண்ணு மாத்திட்டு அடுத்த நாள் ஒண்ணு மாத்திட்டு நைட்டு வந்து விஜய் ஆவாதவரா இருந்தவர் காலையில வந்து விஜய் ஆவாதவரா மாறிட்டார் அப்படின்னா விடியறதுக்குள்ள விஜயின் மீது இருந்த ஒரு எண்ணம் மாறிவிட்டதா அப்படின்னா அது நிச்சயமாக வந்து குதிரை பேரம் தான். அதே மாதிரி வைகோ அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா முதலமைச்சர் வந்து 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடிய தொகுதிகள்ல நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல. இதெல்லாம் குதிரை பேரத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆனா இவர்கள் குதிரை பேரம் பண்ணுவது வந்து பெரிய பிரச்சனையா இருக்காது. அதே நேரத்துல திமுக செந்தில் பாலாஜி வந்து 50 கோடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை வலை வீசி தேடுவாங்க. என்ன சொல்றான்? குதிரை பேரம் பண்றதுன்னு ஆயிப்போச்சு, எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்க, திமுகவும் பண்ணுங்க, டிவிகேவும் பண்ணுங்க, 2 பேரும் குதிரை பேரம் பண்ணுங்க, யாருக்கிட்ட பணம் அதிகமா இருக்குதுன்னு காட்டுங்க, யாரால கொடுக்க முடியும்னு சொல்லி பாருங்க, எத்தனை எம்எல்ஏ தூக்க முடியும்னு சொல்லி தூக்குங்க, மொத்தமா தூக்கி ஒரே பக்கமா வச்சுங்க, தீய சக்தி தூய சக்தி எல்லாம் ஒன்னாவே இருங்க, நீங்க உங்களுடைய அரசியல் வேலையை விளையாட்டை செய்து கொண்டு இருக்கு. நிச்சயமாக இந்த குதிரை பேரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு புதிய சக்தி வந்து தமிழகத்துல உருவாகிதான் இருக்கிறது, உருவாகும். நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்கத்தான் போகிறது. சோ இந்த குதிரை பேர விஷயங்கள் எல்லாருமே ஈடுபடுத்தோம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருமே ஈடுபடுறது நான் பற்றி அதுனா ஆளுங்கட்சி மட்டும் ஈடுபட்டு எதிர்கட்சி ஈடுபடுத்தோம். யாரால எத்தனை உங்களோட சட்ட காட்டுங்க. அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி இந்த தப்பு பெருசா இந்த பேண்டு பெருசான அடிச்சு காட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அடிச்சு காப்பிட்டு இருக்காங்க. அதுல பாதிக்கப்படுறது என்னன்னா குறுக்க அந்த கூரை கொட்டாலும் பிரிச்சு எரிஞ்சுவாங்களா சார்லி இது அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவை
திமுகவை பிரிச்சு எரிஞ்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் விஷயம் நடந்துட்டு இருக்கு. சார், அடுத்து வர இடைத்தேர்தல்ல அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக இறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அதிகமா வருது. அதெல்லாம் வதந்தியா திருமாவளவன் அவர்களே சொல்றாரு, கொஞ்சி குழாவிட்டு இருக்காங்க திமுகவும் சீமான் அவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு. பொது வேட்பாளர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுல அதிமுக எல்லாருமே எல்லா கட்சிகளுமே சேர்ந்து வரும். ஒரு இவங்க ஆளுக்கு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொது வேட்பாளர்ங்கிற ஒரு விஷயம் வந்து இடைத்தேர்தல நடக்குமான்னு தெரியல. ஏன்னா பொது வேட்பாளர்களே போட்டா கூட அட் பிரசன்ட்ல விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேஸுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இதெல்லாம் உண்மையை ஒத்துக்கணும். ஏன்னா தமிழகம் முழுக்க வந்து மக்கள் வந்து என்னைக்குமே இடைத்தேர்தலில் வந்து மாற்றுக் கட்சியினர் ஆளுங்கட்சியை விட்டு மாற்றுக் கட்சியினர் ஜெயிக்க வச்சதா வரலாறு இல்லை, அதிகமா இல்லோ. அதனால இது வந்து ஒரு வதந்தியாக இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். அப்படி எல்லாருமே சேர்ந்து பொது வேட்பாளர்கள் போட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து அரசியல்ல மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரா மாறும். எப்படின்னா அதிமுக வேறு, திமுக வேறு, நாம் தமிழர் வேறு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு அப்படின்னு சொல்லி மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தது போக இவர்கள் எல்லாம் ஒண்ணு தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவர்கள் எல்லாமே ஒரே கட்சி அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனநிலை மாறும். இது வந்து அவர்களுடைய மேயர் சூசைட் மாதிரி மாறுமே ஒழிய எனக்கு என்னவோ இது வந்து ஒரு சக்சஸ் ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியல. இறுதியாக ஒரு கேள்வி சார், விஜய் சார் அவர்கள் என்ன பண்ணாலும் அது சரிதான் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்புற ஒரு இளைஞர் பட்டாளமே அவர் பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இளைஞர்களின் எழுச்சி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள். இந்த களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ரொம்ப சூடா இருக்கும் மேடம். ஆனா இது என்னன்னா இது சூடா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு பெரிய சவால். அண்ணாமலை அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமா அனைத்து வீடுகள்லயுமே பரிச்சயமான ஒரு நபர். ஒரு ஸ்டேஜில் கூட விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார், நான் வந்து ஏற்கனவே எல்லா வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டேன், ஏன்னா வாக்கு கேட்கறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விஷயத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து நடிகன் கிடையாது, நான் வந்து விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக்கா ஒரு மூஞ்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, நான் வந்து சாதாரண ஒரு விவசாய மகன். ஆனா மக்களிடம் நுழைவதற்கு என்கிட்ட வழி இருக்கு. நான் என்னுடைய பணிகளை செய்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி, எப்பா இந்த பையன் தான்ப்பா கரெக்ட், நம்ம தெரியாம ஒரு வாக்கு செலுத்தி விட்டோம்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டியது. அவரை விட இவர் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து மக்களுக்கு கிடைக்கும் போது மக்கள் நிச்சயமாக தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்வார். இளைஞர்களை கூட ஜென்சி கிட்ஸ் எல்லாம் நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் வாண்ட குயிக் ரெஸ்பான்ஸ், அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து டக்குன்னு எல்லாமே கிடைக்கும். அதுதான் ஜென்சி கிட்ஸ் எப்பவுமே விரும்புவாங்க. இப்ப ஜென்சியை நம்ம யோசிக்கிறோம், அடுத்து ஜென் ஆல்பா வந்துடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு 2031 தேர்தலில் ஜென் ஆல்பா வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிருவோம். சோ மாற்றங்கள் வந்து ஒரு முறை வந்து மக்கள் கொடுத்து பழகிட்டாங்க அப்படின்னா அந்த மாற்றங்கள் வந்து நிச்சயமாக மக்கள் வந்து திரும்ப கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நிச்சயமாக அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான பாலிடிக்ஸை நோக்கி வந்து தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்கால அரசியலுங்கிறது வந்து உண்மையிலேயே சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகத்தான் தமிழகத்துல மாறப்போகுது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலளித்ததற்கு நன்றி.